ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல, வேர்ல்டு எக்ஸ்ப்ளோராக. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே ஷேடில் இருக்கா. சரி, ஒரு குதிரையை டீம் பண்ணலாம் பார்த்தா அதுக்கு ஆப்பிள் வேணும் போல். நான் வீட்டிலே தெரியாமல் ஆப்பிளை ஃபஸ்ட்டு வந்துட்டேன். சரி வாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஆப்பிள் எடுத்துன்னு வரலாம். ஓகே, டீம் பண்ணியாச்சு. நல்லா ஸ்பீடாக போயிடுது குதிரை. சில குதிரைலாம் ஸ்லோவாக போகும், சில ஹார்ஸு. ஓகே கைஸ், ஏன்னா ஒரு நல்ல இடம் கிடச்சா காட்டுறேன். கைஸ், இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கேவ் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக போகலாம். அட்ட பார்ட் மைனிங்னா ஓகேவா, அப்போ கன்ஃபார்மாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். கேவ் மைனிங் போனால் தான் டைமண்ட்லாம் கிடைக்கும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா கோல், எவ்வளோ கோல் இருக்குது பார்த்தீங்களா. கோல் கிடைக்கிறது கஷ்டம் நினச்சேன், பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் நான் எடுக்கலை, தேவைப்படும்போது எடுத்துக்கலான்னு விட்டேன். அதுக்கடுத்து அந்த பிங்க் ட்ரீயை பார்த்தேன். அதுக்கடுத்து ஐஸ் இடத்த கண்டுபிடிச்சேன். இந்த சைடு ஐஸு, அந்த சைடு போனால் சாண்ட் இடம் மாதிரி இருந்துச்சு. சரி, நான் எந்த சைடு போட்டுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். சரி, சாண்டு சைடு போகலாம் சொல்லிட்டு யோசனையில் கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து திருப்பி வரும்போது ஐஸ் சைடு போய்க்கலாம். ஓகேவா, ஐஸ் லேண்டு போக தேவையில்ல இப்போதைக்கு. ஓகே ஐஸ், நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து கிளம்பலாம். ஓகே, நம்ம எப்போ கிளம்ப ஆரம்பித்தோன்னு தெரில. இது 10ஆம் நாள் தூங்க போகிறோம். தூங்கி எழுந்தால் 10 டேஸு. ஓகேவா. ஓகே, ஸ்லீப்பிங் டு நைட்டு தூங்கிட்டோம். ஓகே, 10 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒரு நல்ல இடம் வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, அவுட் போஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ், வில்லேஜர்ஸு அவுட் போஸ்ட்டு. ஓகே, போய் லூட் அடித்தா எவ்வளோ லூட்டு கிடைக்கும்னு தெரியலையே. இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். பாதி மேப் கிட்ட சுற்றின்னு வந்துட்டோம். ஓகேவா, அவுட் போஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். எங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டை ரீஸ்பான் செட் பண்ணிட்டு அடுத்த அவுட் போஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா முன்னாடி போய் அடி வாங்கிட்டு வர தேவை. ஓகேவா, இருங்க போய் நான் ஃபஸ்ட்டு பெட்டை ரீஸ்பான் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அவுட் போஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், செட் பண்ணியாச்சு. இப்போ போய் அடியில் அவனுங்க புழக போகிறேன். ஃபஸ்ட்டு ராஜாவை முடிக்கணும். ராஜாவை முடித்தா ஒரு பாய்சனா அது ஏதோ பேட் உமன் போர்ஷன் கிடைக்கும். அதை வச்சு வில்லேஜில் போய் ரைடு ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து லூட் அடிக்கலாம். ஓகே, கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஒன்றா கிடச்சிருக்கு. வாங்க டக்குன்னு போகலாம். உங்கள்கிட்ட அடி வாங்கி சாவே கூடாது. எப்போ புழகிறாங்க. இருங்க, போய் ஃபஸ்ட்டு பேட் உமனை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியாமல் குடிச்சிட்டேன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதேமாதிரி நான் வில்லேஜில் சரியாக பண்ணாமல் விட்டேன்னா அது ரொம்ப நேரம் அதே சுற்றின்னு கிடக்கிற மாதிரி கிடக்கும். சேஃப்டி இடம் யூஸ் பண்ண பேட் உமன் போஸ்ட். கைஸ் இருங்க, அவங்க போஸ்ட் எடுத்துமே நான் உங்கள் ஆளுன்னு சொல்லலாம். ப்ரோ, நான் உங்கள் ஆள் ப்ரோ. இங்கே பாருங்கள், வில்லேஜஸ் போஸ்ட் இருக்குது என்கிட்ட. டேய், நான் உங்கள் ஆள்டா, நானண்டா கிங்கு. கேட்க முடியும், போலகா பண்ண மாட்டா. டேய், வாங்கிக்கடா தம்பி, சின்ன பையா. கைஸ் முடிச்சிட்டான். இந்த இடத்துக்கு வந்துட போகிறான். அது இங்கேயே வச்சு முடிப்பான் நம்மளே. ஸோ வாங்க டக்குன்னு போகலாம். இவன் அடிக்கிறது போல் நான் ஸ்ட்ரைட்டாக போஸ்ட் மேலே இல்லைல்ல, எதுக்கு இவன் அடிச்சுன்னுக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இது மேலே ஏறிடுறேன், அந்த வீடு மேலே. அங்கே ஒரே ஒருத்தவனா இருக்கேன். அவனை முடிச்சிட்டோன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஃபுல் ஆட்டு இருக்குது. இந்த சைடு போக தேவை. ஒருத்தன் உள்ளே தானே போகிறான் இப்போ. ஆமாம், உள்ளே வச்சு அவனை முடிக்கலாம். ஓகே, நைஸாக போயிடலாம் உள்ளே. ஓகே, போடு, வாங்கிக்கடா. டேய், அப்படி போட்டிடலாமா? வரானே ஒரு திருப்பி உள்ள போடு அடி. உனக்கு புழகா விட மாட்டேன் நீ. இன்னொருத்தன் வந்துட்டான் அதுக்குள்ளே. ஓகே, இப்போ இது வச்சிடலாம். ஓகே, பாதி அட்டம் இருக்குது. உள்ளே அப்படியே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்கின்னு மேலே போகலாம். போய் அவனை முடிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 3 இடம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கே வீடியோ லென்த் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் பண்ண போகிறோம். ஓகேவா, அது என்ன மைனிங்னா அயன் மைனிங் மட்டும் பண்ணலான்னு இருக்கிறேன் அடுத்த பாட்டில். அடுத்த பாட்டில் அயனை வச்சு அடுத்த ஃபார்மில் சேர்ந்து அடுத்த பாட்டில் டைமண்ட் மைனிங் போகலாம். ஓகே, அயன் மைனிங் மட்டும் இந்த வாட்டி போகலாம். ஏன்னா இந்த சர்வரில் இந்த மைன்கிராஃப்ட் வெர்ஷனில் டைமண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு கேள்விப்பட்டேன். அதில் அயன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமா, அதை அயன் மைனிங் போகலாம். ஓகேவா. ஓகே, மேலே வந்துட்டோம். இவனை அடித்து தள்ளி விட்டுடலாம். ஆமாம், நல்ல ஐடியா. இவன் அடிக்கிறது போல் தள்ளி விட்டுலாம். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பொருள் இதனால கிடைக்குது. வெறும் என்சாண்டிங் பாட்டில் கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணது காய்ஸ், வேஸ்ட்டு காய்ஸ். இதுக்குள்ளே வந்ததே வேஸ்ட்டு. ஒன்றுமே பொருளே கிடைக்கல எனக்கு. இதுக்கா அவ்வளோ பேர் அடித்து முடிச்சுட்டு வந்தேன். சரி ஓகே காய்ஸ், சரி ஜம்ப் பண்ணிடலாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக. ஒரே ஜம்ப் தான். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், அப்புறம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 15 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கும். ஒரு 25 போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஐஸ் வேர்ல்டுக்கு போகலாமா? கைஸ், ஐஸ் வேர்ல்டுக்கு போயின்னே இருக்கேன். அப்போ என்னமோ இதை பார்த்தேன், போட்டு மாதிரி ஒன்று பார்த்தேன்.
என்ன போட்டுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு போனேன். அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் என்னன்னா இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறமா என்ன வரலாம் இந்த இடத்துக்கு. ஓகே, இவன் மொத்தம் அடிக்கிறான். போய் ரீஸ்பான் செட் பண்ணிடலாம். உள்ளே என்ன இருப்பாங்களா எனக்கு தெரியாது. இந்த போட்டுலாம் நினைக்கிறேன். இதுக்கு என்ன தனியாக மைண்ட் கிராஃப்டில் என்ன பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் என்னன்னு தெரில. ஓகே இருங்க, இவனை முடிச்சிடலாம். ஓகே வாங்க போட் மேலே ஏறலாமா? டைட்டானிக் படத்தில் வரும்போது போட்டு மாதிரி இல்லை இது. சரி ஓகே ஜம்ப் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நல்லா இருக்குது காய்ஸ் என்ன போட்டு பார்க்க. சரி கீழே போகலாமா? அவ்வளோ நான் செஸ்ட்டே இல்லை காய்ஸ். செஸ்ட்டை காணும். ஒரே ஒரு செஸ்ட்டு தான் இருக்குமோ? ஓகே நல்லா இருக்குது காய்ஸ் இங்கேருந்து வியூ பார்க்க. சும்மா இது என்ன ஷோக்கு என்ன வச்சுருக்காங்களா இந்த போட்டுன்னு தெரில. ஏன்னா ஒன்றுமே இல்லை உள்ள. செஸ்ட் என்ன இருக்குன்னு தேடி பார்க்குறேன். செஸ்ட் இல்லை. சரி வாங்க கீழே ரொம்ப இடம் இருக்குது, கீழே போய் பார்க்கலாம். ஓகே அங்கேயும் ஒன்றும் இல்லையா? ஸோ அங்கே என்ன டோர் இருக்குது. ஓகே செஸ்ட் இருக்குது காய்ஸ். என்ன இருக்குது உள்ளே? என்னது? ட்ரெஷர் மேப் கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த ஃபெதர் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணதுன்னு தெரியலையே. ஸோ ஓகே வாங்க ட்ரெஷர் கிடச்சிருக்கு. ட்ரெஷருக்கு போகலாம். இப்போ ட்ரெஷரில் என்ன கிடைக்கு பார்ப்போம். ஆனால் அது தேடி கண்டுபிடிக்கணுமா அதை ட்ரெஷரை? நாம் எங்கேயோ இருக்கோம், ட்ரெஷர் எங்கேயோ இருக்கோம். இப்போ அவ்வளோ தூரம் நான் இப்போ ட்ரெஷரை தேடி போனோம். ஓகே காய்ஸ், வேறு என்ன பொருள் என்ன இருக்குமா? போட்டு பார்க்கணும் பெருசாக இருக்குது, உள்ளே குட்டியாக இருக்குது. இது கீழே என்ன வச்சுருப்பானுங்களோ? சரி வாங்க தேடி பார்க்கலாம். எதுவும் இல்லையே. ஏதோ கீழே போய்ட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இந்த ஆக்ஸை வச்சு தரலாம். கைஸ் அவ்வளோ கைஸ் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே கைஸ், நம்ம ட்ரெஷரை தேடி போக ஆரம்பிக்கலாம். ட்ரெஷரில் என்ன கிடைக்குது பார்ப்போம். ட்ரெஷருக்கு பாதி தூரத்துக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ட்ரெஷரை தேடியா. ஓகே ஸ்ட்ரைட்டாக போனோம். இப்போ ட்ரெஷர் மேப்பை கண்டுபிடித்து பெருசு இல்லை, ட்ரெஷரை கண்டுபிடிக்க தான் பெருசு. ஏன்னா அது எங்கே வேணால் வச்சுருப்பாங்களாம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே வெயிலுமே இதுமாதிரி ஒரு ட்ரெஷரை நான் தேடி இருக்கேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. தெரியுமாற நான் அப்படியே பாதியிலே விட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும் யாருமே கஷ்டமாக இருக்கணும். இங்கே தான் காட்டுது. சரி வாங்க ஃபஸ்ட்டு பெட்டு ரீச் பண்ணலாம், செட் பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சிடலாமா? கரெக்டாக இந்த இடம். ஓகே அப்போ இங்கே தான் நான் ரீச் பண்ண செட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் போய் செட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்படி இருக்குது இடத்த நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது காட்டுறேன் எப்படி இருக்க போகணுன்னு. எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடத்த பார்க்க. ஸ்டோன்ஸு ஸ்டாண்ட் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஆனால் நான் முடிக்கும் போது அந்த இடத்த காட்டுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் நம்மளுக்கு ட்ரெஷரில் கிடச்ச பொருள் பார்த்துக்கோங்க. ஹீரோ செயின் செஸ்ட் பிளேட்லாம் கிடச்சிருக்கு 5 செயினு. அது ஆர்ட் ஆஃப் சியா இல்லை சி ஆஃப் ஆர்ட்டாக தெரியல, என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு. அது 2 புக்கு மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்றைக்கி சுற்றி பார்த்துல கிடச்சிது வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர். அதேமாதிரி அந்த கிளிப்பு காணாமல் போயிடுச்சு. நான் ட்ரெஷரை கண்டுபிடிச்ச கிளிப்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஒன்றா தேடி பாருங்கள். சின்ன கிளிப்பு மட்டும் தான் இருந்துச்சு. தேடி பார்த்தாலும் இந்த சின்ன கிளிப்பு மட்டும் மாற்றிச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இந்த இடத்த நான் எப்படி மாற்றி வச்சுருக்கேன்னு. அவ்வளோ தேன் நான் செஸ்ட்டு ஃபுல்லாக சேண்ட் ஸ்டோன் இருக்குது. அவ்வளோ தேரம் மைம் பண்ணேன் கைஸ், ஆனால் கண்டே பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு தான் கண்டுபிடிச்சேன். அந்த கிளிப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு, டிலீட் ஆயிடுச்சு தெரியாமல், ஸ்டோரேஜ் இல்லாமல். ஓகேவா? ஓகே கைஸ், நான் இவ்வளோ தூரத்துக்கு தேடி இருக்கேன். மேப்பே காட்டிட்டு பாருங்கள். இவ்வளோ சுற்றி பார்த்துட்டேன். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர். அடுத்த பார்ட் மைனிங் தான், அயன் மைனிங். ஓகே பை பை, டேக் கேர்.